என்னுடைய பெயர் சந்தியா. மத்திய அரசு துறையில் பணியாற்றுகிறேன். எனக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரை குழந்தைகள் எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் கணவர் மற்றும் மாமியார் மட்டுமே உள்ளோம். கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலதிகாரியாக இருக்கிறார். என் மாமியார் தான் குழந்தை இல்லை என்ற காரணத்தால் அடிக்கடி மனம் நோகும்படி எதையாவது பேசிவிடுவார். அப்போதெல்லாம் கணவர் தான் எனக்கு ஆறுதலாக இருப்பார். ஒரு நாள் நானும் எனது கணவரும் தொலைதூரத்தில் உள்ள உறவினர் ஒருவரின் திருமணத்தை முடித்துவிட்டு ரயில் வண்டி திரும்பிக் கொண்டிருந்தோம். எங்கள் பெட்டியில் எங்களை தவிர சில பேர் அமர்ந்திருந்தனர். அவர்களோடு சேர்ந்து ஒரு சிறுமியும் அமர்ந்திருந்தாள். அவளும் வயது 13 அல்லது 14 இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சற்று கிழிந்த உடைகளை அணிந்திருந்தார். எனக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால் எந்த ஒரு குழந்தையை பார்த்தாலும் சற்று ஏக்கத்துடனே பார்ப்பது வழக்கம். அந்த நேரத்தில் டிக்கெட் பரிசோதிப்பதற்காக பரிசோதகர் எங்கள் பெட்டிக்கு வந்தார். அவரை பார்த்த சிறுமி பயந்து போய் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்தாள். ஒளிந்து கொள்ள இடம் இல்லாதால் தூங்குவதைப் போல் கண் மூடிக்கொண்டு நடிக்க ஆரம்பித்தாள். இதை அனைத்தையும் நானும் கவனித்து கொண்டிருந்தேன். அனைவரிடமும் பரிசோதித்த பரிசோதகர் பின்பு சிறுமியை பற்றி கேட்க அனைவரும் எங்களுக்கு தெரியாது என்று பதில் அளித்தனர். பின்பு அவளும் சிறுமியை தட்டி எழுப்பிவிட்டார். அவளும் பதட்டத்துடன் கண்விழித்து பார்த்தாள். அவரிடம் டிக்கெட் கேட்க அவள் அழ ஆரம்பித்தாள். ஆனால் பரிசோதகர் விடுவதாக தெரியவில்லை. அவளை தரக்குறைவாக வார்த்தைகளை திட்ட ஆரம்பித்தார். போலீசில் பிடித்து கொடுத்து விடுவதாக மிரட்டவும் செய்தார். அவள் இன்னும் பதட்டம் அடைந்து அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். கல்நெஞ்சக்காரனான பரிசோதகர் இதை பற்றியெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. அவர் சிறுமியை அவமானப்படுத்துவதிலும் கூர்மையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதிலும் குறியாக இருந்தார். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த என்னால் பொறுமையாகவே இருக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் நானும் பரிசோதகரை வாக்குவாதம் செய்தேன். பரிசோதகர் வேண்டுமென்றால் அவளுக்கு பதிலாக நீங்கள் அபதாரம் கட்டுங்கள் என கூற கோபத்தில் இருந்த நானும் என்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து அபதாரம் கட்டினேன். அவரும் அதை வாங்கி கொண்டு சென்று விட்டார். பின்பு அந்த சிறுமியை என் அருகில் அமர வைத்து அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அவளும் அழுது கொண்டே தன் கதையை கூறினாள். அக்கா, என் பெயர் ராகவி. நான் பக்கத்தில் இருக்கும் கிராமத்தைச் சேர்ந்தவள்தான். எனக்கென்று யாரும் இல்லை. எனது மாமாவின் வீட்டில் தான் வளர்ந்தேன். சிறு வயதிலிருந்தே என்னை படிப்பதற்கு அனுப்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள வேலைகளை அனைத்தையும் கொடுத்து கொடுமைப்படுத்தினர். போதாக்குறைக்கு 30 வயது உடைய அவரது மகனுக்கு 2வது தரமாக என்னை திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்தனர். அவர்களின் கொடுமையை தாங்க முடியாமல் தான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன். என்னிடமும் அக்கா, என்னை ஏதாவது அனாதை ஆசிரமத்திலோ அல்லது அரசு காப்பகத்திலோ சேர்த்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க கூறினார். அவர் அழுவதை பார்த்து நானும் கலங்கி போனேன். நானும் சிறிது நேரம் யோசித்து, நீ எங்களின் வீட்டிற்கு வராயா என்று கேட்டேன். அவளும் சற்று யோசிக்காமல் வருகிறேன் என்று சந்தோஷமாக கூறினாள். இதை கேட்டு கொண்டிருந்த என் கணவர் பதட்டம் அடைந்தார். பிறகு என்னிடம், இது நமக்கு தேவையில்லாத விஷயம். யார் என்று தெரியாத பெண் குழந்தையை நமது வீட்டில் சேர்ப்பது நல்லதல்ல. உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவளுக்கு சிறியதாக பணம் கொடுத்து விட்டு அனுப்பிவிடு. அவளை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ இந்த முடிவு எடுப்பது சரியல்ல என்றார். எனக்கும் அவர் சொல்வது சரியாக பட்டாலும் சிறுமியை இப்படி தனியாக விடுவதற்கு மனமில்லை. ஏனோ தெரியவில்லை, அவளை சிறு நேரத்திற்கே மிகவும் பிடித்து போனது எனக்கு. பிறகு நானும் கணவரிடம் பேசி அவரை என் முடிவுக்கு சம்மதிக்க வைத்தேன். அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் எனக்காக சம்மதித்தார். எனக்கு மாமியார் என்ன சொல்வாரோ என்ற பயமும் இருந்தது. பிறகு வீட்டை அடைந்து மாமியாரிடமும் அதை கூறினேன். அவரும் கோபமாக என்னிடம் கத்த ஆரம்பித்தார். நீ என்ன நினைத்து கொண்டு அந்த சிறுமியை வீட்டிற்கு அழைத்து வந்தாய்? இதை போல குழந்தைகளை நிறைய உள்ளது. அவர்களது வேலையே வீட்டில் உள்ளவர்களை கவனித்து சமயம் கிடைக்கும் பொழுது தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அனைத்தையும் திருடி சென்று விடுவார்கள். தேவையில்லாத வேலையை பார்க்காதே, உடனடியாக அவளை அனுப்பிவிடு என்றார். என் முடிவில் நான் தெளிவாக இருந்தேன். மாமியாரிடமும் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவள் புரிந்து கொள்வதாக இல்லை. ஒரு கட்டத்தில் நானும் கோபமாக, இவள் என்னுடைய பொறுப்பு, ஏதாவது பிரச்சனை வந்தால் நானே பார்த்து கொள்கிறேன் என்றேன். அதற்கு மேல் மாமியாரால் ஒன்றும் பேச முடியவில்லை. எல்லாம் சம்மதிக்கும் திமிர் என்று முணங்கிக் கொண்டே சென்று விட்டார். இந்த சில நாட்களிலே நான்
அழைத்து வந்த சிறுமி ராகினி எங்களுடன் நன்றாக பழக ஆரம்பித்தாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் நாங்கள் சொல்லாமலே செய்து முடித்து விடுவாள். அவர் வந்தது எனக்கு தான் பெரும் உதவியாக இருந்தது. ஏனெனில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வேலைக்கும் செல்வது சிரமமாகவே இருந்தது. இப்பொழுது அது இல்லை. ராகவிக்கு என்று தனியாக ஒரு அறையும் ஒதுக்கி கொடுத்தோம். மாமியார் தான் அவள் மேல் கோபமாகவே இருந்தார். நானும் போக போக அவரும் சரியாகிவிடுவார் என்று விட்டுவிட்டேன். சில மாதங்கள் எந்த பிரச்சனையும் இன்றி சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் எனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. நானும் கணவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்று பார்க்க அங்கே நான் கர்ப்பமாக இருக்கும் சந்தோஷமான செய்தியை தெரிவித்தனர். இதை கேட்டு நானும் என் கணவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம். மாமியாரிடமும் தெரிவிக்க அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் வீட்டில் உள்ள அனைவருமே இந்த செய்தியை வாழ்நாளில் என்றையாவது கேட்டுவிட மாட்டோமா என்று காத்திருந்தோம். மாமியார் ராகவியை அழைத்து, எனது மருமகள் கர்ப்பமாக உள்ளார், அவளை நீ அழைத்து நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சந்தோஷமாக கூறினார். ராகவியும் நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா என்றாள். சொன்னது மட்டுமல்லாமல் முன்பை விட அதிகமாகவே என்னையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் வீட்டு வேலைகளையும் கவனித்து கொண்டார். எனக்கு அடுத்த மாதம் குழந்தை பிறக்கப் போவதாக மருத்துவர்கள் தேதி கொடுத்தனர். நானும் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில்தான் இருந்தேன். ஒரு நாள் ராகவி என்னிடம் வந்து, அக்கா, எனக்கு தனியாக படுப்பது பயமாக உள்ளது என்றாள். எனக்கு இது ஆச்சரியமாகவே இருந்தது. ஏனெனில் வந்ததிலிருந்து அவள் தனியாக தான் படுத்து கொண்டிருக்கிறாள். நானும் எனது மாமியாரும் விஷயத்தை கூறினோம். ராகவியை உங்களோடு படுக்க வைத்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவரோ, என்னால் அது முடியாது, அவளை அங்கேயே படுத்து கொள்ளச் சொல் என்றார் கோபமாக. நானும் ராகவியை இடம் எதற்காக பயப்படுகிறாய், நீ நினைப்பது போல் ஒன்றுமில்லை, தைரியமாக இரு என்று சமாதானப்படுத்த. அப்பொழுது யதார்த்தமாக கண்விழித்து பார்க்க என்னருகே இருந்த கணவரை காணவில்லை. நானும் வெளியில் சென்றிருப்பார் என்று விட்டுவிட்டேன். மறுநாள் நள்ளிரவில் அதே போலவே கணவரை காணவில்லை. நானும் ஆச்சரியமடைந்து என்னவாக இருக்கும் என்று வெளியில் வந்து பார்த்தேன். அங்கே ராகவின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நானும் என்னவாக இருக்கும் என்று அவளின் அறையை கதவு அருகே சென்று பார்க்க அங்கே ராகவியும் எனது கணவரும் பேசிக்கொண்டிருந்தனர். ராகவியும் ஏதோ கோபமாக என் கணவரிடம் கத்தி கொண்டிருந்தாள். என்ன நடக்கிறது என்று கூர்மையாக உடைந்து நின்று கவனிக்க ஆரம்பித்தேன். என் கணவர் ராகவியின் கையை பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். ராகவியும் வேகமாக கையை உதறிவிட்டு, நான் கத்திவிடுவேன் என்று மிரட்டி கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் என் கணவரும் பயந்து போய், வேண்டாம், ஒன்றும் செய்துவிடாதே, நான் சென்று விடுகிறேன் என்று கூறிக்கொண்டே வெளியில் வந்தார். நானும் அவருக்கு முன்னால் ஒன்றும் தெரியாது போல் என் அறையில் படுத்து கொண்டேன். இந்த காட்சியை பார்த்த பிறகு எனக்கு அழுகையும் ஆத்திரமாகவே வந்தது. கணவர் மீது கோபமாக வந்தது. இவர்தான் ராகவியை தொந்தரவு செய்கிறார், அதற்காக தான் தனியாக படுப்பதற்கு பயமாக உள்ளது என கூறி இருந்தார் என்பதையும் புரிந்து கொண்டேன். கணவரும் இதுவரை நான் எந்த குறையும் வைத்ததில்லை. அவரை நல்லபடியாக நான் பார்த்து கொண்டேன். அவரும் என் மேல் பாசமாக தான் இருந்தார். இருந்தும் ஏன் இப்படி சபலத்தால் நடந்து கொள்கிறார் என்று அவர் மேல் வெறுப்பு வந்தது. கணவரிடம் விடிந்ததும் இதை பற்றி கேட்கலாம் என்று முடிவு செய்து உறங்கி போனேன். மறுநாள் நான் எழுவதற்கு முன்பே கணவர் அலுவலகம் சென்று விட்டார். வந்ததும் இதை பற்றி பேசலாம் என்று காத்திருந்தேன். ராகவியிடமும் எதுவும் கேட்கவில்லை. ஏனெனில் நானே அனைத்து விஷயங்களையும் பார்த்து விட்டேன். அலுவலகம் முடிந்து கணவரும் சற்று கவலையாகவே என் அருகே அமர்ந்தார். கோபத்தில் இருந்த நானும் அவரின் முகவாட்டத்தை பார்த்து அமைதியானேன். பின்பு அவராகவே, சந்தியா, எனக்கு அலுவலகத்தில் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து 2 காலங்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்க உள்ளனர். நானும் போகவில்லை என்று மறுத்துவிட்டேன். ஆனால் நீங்கள் தான் தகுதியான ஆள் என்று வற்புறுத்துகின்றனர். நாளைக்கு செல்ல வேண்டும். உனக்கும் குழந்தை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த சமயத்தில் உன்னோடு இருப்பதற்காகத்தான் ஆசைப்பட்டேன். திடீரென இப்படி நடந்துவிட்டது. எனக்கும் வேறு வழி தெரியவில்லை. நான் வெளிநாட்டிற்கு போய் தான் ஆக வேண்டும் என்றார் கவலையாக. அவர் அப்படி கூறியதும் எனக்கு கோபம் சற்று தணிந்தது. அவர் வெளிநாட்டுக்கு சென்று வந்த பிறகு இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று முடிவு எடுத்தேன். நானும் எப்பொழுதும் போல, சரி, போய் வாருங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூற அவரும் சமாதானம் அடைந்து மறுநாளே வெளிநாட்டிற்கு கிளம்பி சென்று விட்டார்.
பிறகு ராகவியிடம், என் கணவர் இல்லாததால் அவர் வரும் வரை நீயும் என்னுடனே என் அறையில் படுத்துக்கொள் என்றேன். அவளோ, இல்லை அக்கா, எனக்கு தைரியம் வந்துவிட்டது, நான் என் அறையிலேயே படுத்துக்கொள்கிறேன் என்றாள். நானும் உன் விருப்பம் என்று விட்டுவிட்டேன். சில நாட்களிலே வயிறு வலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அங்கு எனக்கு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. என்னை விட எனது மாமியாருக்கு தான் சந்தோஷம் அதிகமாக இருந்தது. மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் தாராளமாக பணத்தை செலவழி ஆச்சரியமாக இருந்தது. சில நாட்கள் இருந்துவிட்டு குழந்தையுடன் வீட்டிற்கு வந்தேன். மருத்துவர்கள் சளி பிடிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறியிருந்தனர். என் மாமியார் ராகவியை அழைத்து, என் மருமகளுக்கு அடிக்கடி உடம்பு முழுவதும் வெந்நீரால் உத்தரம் கொடுத்து கொண்டே இரு என கூறினார். இதை கேட்ட ராகவியின் முகம் சற்று மாறியது. அம்மா, அது என்னால் முடியாது, எனக்கு பயமாக உள்ளது. அக்காவை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள், நான் வீட்டு வேலைகளை பார்த்து விடுகிறேன் என்றாள். இதை கேட்ட மாமியாரும் அவள் மேல் கோபப்பட ஆரம்பித்தார். ஆனாலும் கடைசி வரை ராகவி சம்மதிக்கவில்லை. மாமியாரும் சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். எனக்கு இது ஆச்சரியமாகவே இருந்தது. ஏனெனில் நாங்கள் எந்த வேலை சொன்னாலும் மறக்காமல் செய்து விடுவாள். ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளவு முரட்டு பிடிக்கிறாள் என்று. மாமியாரும் என்னை கவனித்து கொண்டார். அவர் ராகவி வீட்டு வேலைகளை செய்து வந்தாள். ஒரு சில நாட்களாகவே ராகவின் முகக்கவசம் அணிந்து தனது துப்பட்டாவை தலையில் போர்த்தி கொண்டு காணப்பட்டாள். மாமியாரும் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அவளோ, எனக்கு முகத்தில் லேசாக அலர்ஜி வந்துவிட்டது, எங்கே உங்களுக்கும் வந்துவிடுமோ என்றுதான் இதை அணிந்து உள்ளேன் என்றாள். மாமியாரும் பயந்து போய், அப்படியென்றால் என்னை விட்டு சற்று ஒதுங்கியே இரு என்றார். இதை கேட்டு எனக்கு சிரிப்பாகத்தான் வந்தது. நானும் ராகவியிடம், சில நாட்கள் பொறுத்துக்கொள், பிறகு உன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அலர்ஜியை குணப்படுத்தி விடுறேன் என்றேன். அவளும் சரி என்றாள். ஒரு நாள் மாமியார் வேலை விஷயமாக வெளியில் சென்று விட்டார். வீட்டில் நானும் ராகவியும் மட்டுமே இருந்தோம். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ராகவி என்னுடன் பேசி கொண்டிருந்தாள். நானும் அவளிடம், எனக்கு சிறியதாக கால் வலிப்பது போல் உள்ளது, லேசாக தைலம் தேய்த்து விடு என்றேன். அவளும் சரி என்று தைலத்தை தேய்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் துப்பட்டா மட்டுமே தலையில் அணிந்திருந்தாள். யதார்த்தமாக துப்பட்டா காற்றில் பறக்க அதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். உடனடியாக எனது காலை பின்னால் இழுத்து கொண்டேன். இதை அவளும் கவனித்து விட்டாள். அவளது முகத்தில் நான் பார்த்த காட்சி என்னையும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் அடைய வைத்தது. நானும் உடனடியாக ராகவிடம் கோபப்பட ஆரம்பித்தேன். மரியாதையாக உன் முகத்திலிருந்து துப்பட்டாவை எடுத்துவிடு, நான் உன் முகத்தை பார்த்து விட்டேன் என்றேன். அவளும் பதட்டமடைந்து, ஒன்றுமில்லை அக்கா என கூற, எனக்கு இன்னும் கோபம் அதிகமாகி, நீ துப்பட்டாவை எடுக்கிறாயா இல்லையா என்று வேகமாக கத்த ஆரம்பித்தேன். இதில் அவள் சற்று பயந்துதான் போனாள். அவளும் வேறு வழியில்லாமல் துப்பட்டாவை எடுக்க, அவளது முகத்தில் அரும்பு மீசையும் அரும்பு தாடியும் முளைத்திருந்தது. நானும், இங்கே என்ன நடக்கிறது, நீ யார், மரியாதையாக உண்மையை சொல்லிட்டு, இல்லையெனில் போலீசிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினேன். அவளும் அழுது கொண்டே பேச ஆரம்பித்தாள். அக்கா, என் பெயர் ராகவன். பிறப்பால் ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்தேன். வயது ஆக ஆக என்னுள் சிறிதாக மாற்றம் ஏற்பட்டது. 13, 14 வயதில் நான் என்னை பெண்ணாகவே உணர ஆரம்பித்தேன். பெண்ணைப் போலவே பேசவும் பழகவும் செய்தேன். இது எனது குடும்பத்தாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் என்னிடம் விசாரிக்க நானும் அனைத்து உண்மைகளையும் கூறினேன். இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனது அண்ணன் என்னை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தான். அப்பாவும் அம்மாவும் அதை வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். இருந்தாலும் என்னால் எதையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஊரார்கள் கேலி செய்வதாக கூறி அப்பாவும் என்னை அடிக்க ஆரம்பித்தார். அண்ணனும், எங்கேயாவது சென்றுவிடு, இல்லையேல் அடிச்சே கொன்று விடுவோம் என்றார். எனக்கு அக்கா இருந்தால் அவள் என் மேல் பாசமாக இருப்பாள். அவள்தான், நீ இங்கிருந்தால் உன்னை ஊராரின் கிண்டலுக்கு பயந்து அழைத்து கொண்டு விடுவார்கள். எங்கேயாவது சென்று உன் உயிரை காப்பாற்றி கொண்டு நீ நினைத்தது போல வாழ்க்கையும் வாழ்ந்து கொள் என்று கூறினார். அவர் சொல்வதும் எனக்கு சரியாகத்தான் பட்டது. நானும்
வீட்டை விட்டு ஓடி வந்து எங்கு செல்வது என்று தெரியாமல் நீங்கள் இருந்த அந்த ட்ரெயினில் ஏறினேன். அதன் பிறகுதான் உங்களையும் பார்த்தேன். அக்கா, இவ்வளவு நாள் உங்களிடம் இருந்து மறைத்தது தவறுதான். இந்த மீசையும் தாடியும் சில நாட்களாகத்தான் வருகிறது. அதை கட்டுப்படுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அதனால்தான் முகத்தை மறைத்து வைத்திருந்தேன். இன்று அதுவும் உங்களுக்கு தெரிந்துவிட்டது. அக்கா, தவறான எண்ணத்தில் உங்கள் வீட்டிற்கு வரவில்லை. என் குடும்பத்தாரே என்னை ஒதுக்கிய பொழுது நீங்கள்தான் அன்பாக பார்த்து கொண்டீர்கள். உங்கள் கணவர் தான் நான் யார் என்று தெரியாமல் என்னிடம் சில முறை தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தார். உங்களிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியதும் அவரும் விலகிவிட்டார். அக்கா, நீங்கள் மிகவும் நல்லவர். அதனால்தான் உங்கள் மாமியார் அன்று வேலை சொல்லும் பொழுது கூட மறுத்துவிட்டேன். அதற்காக உங்களை எந்த விதத்திலும் தவறாக பார்க்கவில்லை. நீங்கள் என் சொந்த அக்காவை விட ஒரு படி மேலேதான். உங்களிடம் பொய் சொன்னதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா என்றாள் அழுது கொண்டே. அவள் கூறியதை கேட்டு நானும் பதட்டம் அடைந்தேன். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. நானும் அவளிடம், பாரம்மா ராகவி, உன் பிறப்பை பற்றியும் நீ பெண்ணாக மாற வேண்டும் என்று நினைக்கும் ஆசையை பற்றியும் நான் குறை கூறவில்லை. இப்போது உன் வாழ்க்கையோடு சேர்ந்து நானும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் என்றான். அவளும் புரியாமல் என்னை பார்த்தாள். நான் அவளிடம், நீ என் வீட்டிற்கு வந்த பிறகுதான் நான் கர்ப்பம் அடைந்தேன். இப்போது நீ பெண் இல்லை ஆண் என்று தெரிந்தால் உன்னால் தான் நான் கர்ப்பம் அடைந்தேன் என்று நினைத்து கொள்வார்கள். என் கற்புக்கு களங்கம் வந்துவிடும். அதனால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன், கேட்பாயா என்றேன். அவளும், அக்கா, உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் சந்தோஷமாக செய்வேன். என்னவென்று தயங்காமல் கூறுங்கள் என்றாள். நான் சிறிது நேர யோசனைக்கு பிறகு பீரோவிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து ராகவியின் கையில் கொடுத்தேன். அவளிடம், இதற்கு மேல் இந்த வீட்டில் உன்னை வைத்துக்கொள்ள முடியாது. என்னை மன்னித்துவிடு. இதில் கொஞ்சம் பணம் இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரின் முகவரியை தருகிறேன். அவர் ஒரு சமூக ஆர்வலர். அவர் உன்னை போன்ற ஆட்களுக்கு உதவி செய்வார். உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவர் உதவி செய்வார். நீ என்னை தயவு செய்து தவறாக நினைக்காதே என்றேன். இதை கேட்டு ராகவியும் சிறிது நேரம் அழுது கொண்டிருந்தாள். பின்பு என்னிடம், அக்கா, என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீங்கள் சொன்னபடியே இங்கிருந்து சென்று விடுகிறேன். என்னை இவ்வளவு நாள் பார்த்து இருப்பதற்கு மிகவும் நன்றி அக்கா என்றாள். நானும் அழுது கொண்டே பாசமாக அவளை கட்டிப்பிடித்து, ராகவி, கவலைப்படாதே. உன்னை போல ஆட்களை குடும்பத்தார்கள் வெகு சீக்கிரமாகவே புரிந்து கொள்வார்கள். அதற்கு வெகு காலம் இல்லை. நீயும் கவலைப்படாமல் இரு என்றேன். பிறகு ராகவியும் தனது உடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டாள். நானும் அவளுக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பிவினேன். எனக்கு ஆண் பெண் என்று பேதம் எல்லாம் இல்லை. ஆனால் எனது சூழ்நிலை மனதில் நினைத்து கொண்டே அவளை வீட்டை விட்டு வெளியேற்றும்படி ஆகிவிட்டது. ஒருவேளை நான் குழந்தை பெறாமல் இருந்திருந்தால் அவள் எப்படி இருந்தாலும் என்னுடன் தான் வைத்திருப்பேன். இதை புரிந்து கொண்டாள் அவளும். பிறகு மாமியார் ராகவியை பற்றி விசாரித்தார். நானும் அவரிடம், அவளது மாமா வந்து அழைத்துச் சென்று விட்டார் என்று கூறினேன். அவரும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. காரணம், எப்படியும் ராகவி இந்த வீட்டை விட்டு சென்றால் போதும் என்று நினைத்தார். சில நாட்கள் கழிந்து கணவரும் வீட்டிற்கு வந்தார். அவர் ராகவியை பற்றி விசாரிக்க, அவர் உங்களால் தான் சென்று விட்டாள். நீங்கள் தான் அவளிடம் தவறாக நடந்து கொண்டீர்கள். போகும்பொழுது அனைத்தையும் சொல்லிவிட்டு தான் சென்றாள். அனைத்திற்கு காரணம் நீங்கள்தான். உங்களைப் போல ஒரு ஆணோடு வாழ்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். உங்களுக்கு விவாகரத்து தந்து விடுகிறேன். உங்களின் இஷ்டம் போல நடந்து கொள்ளுங்கள் என்றேன். இதை கேட்டு கணவரும் பதட்டமடைந்தான். பின்பு என்னிடம் ஏதோ ஒரு சபலத்தால் செய்துவிட்டேன். இதன் பிறகு இதை போல என்றுமே நடக்க கொள்ள மாட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று காலில் விழுந்து அழ ஆரம்பித்தார். அவரை பார்க்கும்பொழுது எனக்கே பாவமாகத்தான் இருந்தது. என் கணவர் நல்லவர்தான். ஏதோ ஒரு சபலத்தால் செய்துவிட்டார். நானும் அதை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டேன். 4 வருடங்கள் கழிந்து என்னை பார்ப்பதற்கு ராகவி வேலை செய்யும் அலுவலகத்திற்கு வந்தாள். அவளை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன். அவள் முழுவதும் பெண்ணாக மாறியிருந்தாள். அவ்வளவு அழகாகவும் இருந்தாள். அவளை பார்த்து நானும் சந்தோஷம் அடைந்தேன். பிறகு என்னிடம், அக்கா, இப்பொழுது நான் எனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான். நீங்கள் சொன்னது போலவே அந்த சமூக ஆர்வலர் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டார். நானும் இப்பொழுது முழுமையாக பெண்ணாக மாறிவிட்டேன்.
ஒரு பெரிய மருத்துவமனையில் சுத்தம் செய்யும் வேலையை செய்து வருகிறேன். நல்ல சம்பளம் கிடைக்கிறது. அதை வைத்து என்னைப் போல உள்ளவர்களுக்கு உதவியும் செய்து வருகிறேன். அக்கா, என்னை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்று தனது கைப்பையை இருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்து என்னிடம் கொடுத்தாள். அதை திறந்து பார்க்க அதில் தங்கச் செயின் ஒன்று இருந்தது. பிறகு அவள் என்னிடம், அக்கா, இதை உங்கள் மகனுக்கு சின்னம்மா கொடுத்ததாக சொல்லுங்கள் என்றாள். இதை கேட்டதும் நானே சிறிது அழுதுவிட்டேன். பிறகு சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு அவள் சென்று விட்டாள். நானும் அவள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்து போவதை பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.